திமுக முன்னாள் எம்பி குப்புசாமியிடம் உதவியாளராக இருந்தவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், மேலும் விவரங்கள். சென்னை அயனாவரம் வசந்த கார்டன் பகுதியை சேர்ந்தவர் குமார். இவர் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநகராட்சி ஊழியர் பொது சங்கம் என்ற ஒன்றை வைத்து அதில் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார். முன்னாள் எம்பி குப்புசாமி என்பவரிடம் உதவியாளராக இருந்திருக்கிறார். அவர் மறையும் வரை அவருடன் உதவியாளராக இருந்து வருகிறார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலையில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு சென்ற போது காணாமல் போனதாகவும் அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் செஞ்சி அருகே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டு 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையில காணத்தூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட உத்தண்டி என்ற பகுதியில் 2 கோடி மதிப்பிலான நிலத்தை இவர் உறவினருடைய நிலத்தை பராமரித்து வந்ததாகவும் அதனை ஒரு சிலர் தடுப்புகள் அமைத்து அதனை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அதன் தொடர்பாக காணத்தூர் காவல் நிலையத்தில் இவர் புகார் அளித்ததும் முதல்வர் தனிப்பிரிவினர் புகார் அளித்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அறிந்து கொண்ட அந்த கும்பல் இவரை தையூரில் கூட ஒரு நிலத்தை பார்ப்பதற்காக செல்ல வேண்டும் என்று அழைத்து சென்று அவரை கொலை செய்து புதைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா அந்த ஆவணங்களை கேட்டு இவரிடம் தொடர்ச்சியாக அவர்கள் தொல்லை கொடுத்து வந்ததும் தையூரில் நிலம் இருப்பதாக கூறி அவரை அழைத்து செல்லும் போது இந்த ஆவணங்களை கேட்டு தாக்கியதாகவும் அவர் தர மறுத்த நிலையில் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து செஞ்சி தாலுகாவில் ஒரு இடத்தில் கொண்டு போயிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரவி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 4 பேரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர் விசாரணையில் இந்த 2 கோடி மதிப்பான நிலத்தை மகாலட்சுமி என்பவர் பெயரில் இருந்து தனது காதலிக்கு பெயர் மாற்றம் செய்து போலியான ஆவணங்கள் தயாரித்து அதனை அபகரிக்க முயன்ற போது குமார் தடையாக இருந்ததால் கொலை செய்ததாக வாக்குமூலமும் அளித்திருக்கிறார்கள். குமார் உறவினர் மகாலட்சுமி என்பது பெயர் தான் இந்த நிலம் இருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இன்னும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லையில் ஒரு அரசு ஊழியர் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அது மறைவதற்குள் அடுத்ததாக ஒரு அரசு ஊழியர் நில பிரச்சனை தொடர்பாக அதுவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நபர் கடத்தி சென்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு 4 நபரிடம் மேலும் 4 நபரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.